अस्सलाम वालेकुम மை டி ஃபேமிலி, வெல்கம் டு லாங் டிஸ்டன்ஸ் டேரிஸ். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது நேற்று நீங்கள் பார்த்த மேரேஜ் விளாகோட டே 1 கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது டே 2 விளாக் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மே 9th அன்னைக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் இருந்துச்சு. எல்லாரும் இங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. நாங்களும் அவங்க கூடவே ஜாயிண்ட் ஆகிட்டோம். பஸ்ஸில் தான் போயிருந்தோம். மெஹந்தி ஃபங்க்ஷன் அண்டு நிக்கா குடியாத்தமில் தான் நடந்துச்சு. வலிமா மட்டும்தான் இங்கே வேலூரில் இருந்துச்சு. மண்டபத்துக்கு ரீச் ஆனதும் ஒரு 1 ஹவருக்கு சின்ன சின்ன ஹல்தி ஃபங்க்ஷன்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணி முடித்த உடனேவும் டின்னர் சாப்பிட்றதுக்கு எல்லோரும் கிளம்பி போயாச்சு. டின்னருக்கு இடியாப்பம், சிக்கன் கிரேவி, ஷாமி கபாப், மட்டன் கொலா உருண்டை, பாயில் பண்ண எக்கு மசாலா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க, சிக்கன் 65, மட்டன் பிரியாணி, ஸ்வீட்க்கு குலாப் ஜாமுன் வச்சுருந்தாங்க. எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடித்து மேலே கிளம்பி போயாச்சு. மேலே வந்த உடனேவும் பொண்ணுக்காக எடுத்துகிட்டு போன சீர் எல்லாமே லைனாக அடுக்கி வச்சாச்சு. ஜுவல்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு அண்டு ஃப்ரூட்ஸ் பேக்கிங் கூட அன்றைக்கி கிளம்புற அன்றைக்கி கரெக்டாக ஃப்ரூட்ஸ் பேக்கிங் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். எல்லாமே அடுக்கி வச்சாச்சு ஸ்டேஜில். எல்லோரும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஃபங்க்ஷன் நைட்டு 2 o'clock வரைக்கும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் போய் தூங்கணும். அன்றைக்கி May 10 மார்னிங் எழுந்து ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கீழே போயாச்சு. பரோட்டா அண்ட் மக்ரூனி தான் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு மேலே ரெடி ஆகிட்டு நிக்கல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட போயாச்சு. லஞ்சுமே சாப்பிட்டு முடிச்சு அப்புறம் மேலே ஃப்ரீ ஆகிட்டு உட்காரத்துக்கே ஒரு 3 o'clock மேலேயே ஆயிடுச்சு. மெஹந்தி நைட்டு நிக்கா மூமெண்ட்லாம் என்னால் எதுவுமே கேப்சர் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 நாளுமே அவங்க வீடியோ வைக்கலை. பொண்ணு சைடில் வீடியோ வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வீடியோ இல்லாததுனால மொபைலில் எல்லாமே கேப்சர் பண்ணி கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்துருந்தாங்க அந்த வேலை ஃபுல்லாகவே. அதனால் அது ஷூட் பண்ணுறதுக்கே எனக்கு கரெக்டாக போயிடுச்சு டைம்லாம். மேரேஜ்லாம் முடிஞ்சு அங்கேருந்து கிளம்புறதுக்கே 6 o'clock மேலே ஆயிடுச்சு. ரிட்டர்ன் வரப்போ என் தம்பி கார் எடுத்துகிட்டு வந்திருந்தான். ஸோ அவங்க கூட நாங்கள் எல்லோரும் கார்லேயே கிளம்பி வந்துட்டோம். ரிட்டன் போயிட்டுமே நாங்கள் நேராக மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். போயிட்டு அங்கே ஒரு 1/2 hour இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த மேரேஜில் நான் பண்ணியிருந்த ட்ரெஷர் பேக்கிங், ஃப்ரூட்ஸ் பேக்கிங், ரூம் டு பி டெக்கரேஷன், மெஹந்தி டிசைன்ஸ் இதெல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இதோட வலிமா விளாக்ல மறுபடியும் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் until then உங்கள் ஐஷா சுஜா. டேக் கேர், பை பாய்.